இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் குருமாவும் தான். நைட் வச்சது தான் குருமா. பட் ஆனால் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது, நிறைய தான் இருந்தது. சரி காலையில் இட்லி ஃப்ரெஷ்ஷாக ஊற்றணும், மாவு அரைச்ச நேற்று தான். இட்லியும் குருமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு இட்லி சப்பாத்திக்காக தான் பண்ணியிருந்தேன். சரி மார்னிங் இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து இட்லி எடுக்கலான்னு வந்தேன். சரி ஃபஸ்ட்டு தட்டு எப்பயுமே வந்து எடுத்து வச்சுருவேன் தனியாக. ஏன்னா அவருக்கு வந்து அந்த லைட்டாக தண்ணி இன்னும் இருந்தால் அவருக்கு பிடிக்காது, அதனால் அதை எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்கள் பையனுக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் சாப்பிட்டுப்போம், நானும் எங்கள் பையனும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது தான். என் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். காலையில் கூட ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இது ஒரு சின்ன மைல்ஸ்டோன் தான், கடந்துட்டேன். அதை யூடியூப் கொடுத்து அந்த இது பார்டர் லைனை தாண்டி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு சின்ன இது தான், அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இதை பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷனோட டெய்லி வந்து ஒரு 8 மாதமாக நான் வந்து இது பின்னாடி சுற்றிக்கிட்டு நான் அதுக்கு வந்து வீடியோஸ் போட்டுட்டு டெய்லி ஷார்ட்ஸ் போடுவேன். பட் ஆனால் என்னோடய ஷார்ட்ஸ் பெரிய லெவலில் இன்னும் ரீச் பண்ணலை. அதுக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கு எப்பயுமே. வீடியோவும் பெரிய லெவலில் போக மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் இந்த லைவ் ஸ்ட்ரீம் போகினேன், கொஞ்சம் லைவில் போனேன். அதுலேருந்து கொஞ்சம் ரீச் கிடச்சது. ரொம்ப தேங்க்யூ.